இந்து அண்ணா உள்ள வா அண்ணா. வா. இந்து நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னங்க, எங்க ககன் அண்ணா வந்திருக்காரு. வாங்க மச்சான். வணக்கம் மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மச்சான். நீங்க முன்னாடியே வரேன்னு சொல்லி இருந்தா ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லி உங்களுக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம்ல. மச்சான், இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல அதுவும் தேவையில்ல மச்சான். ஆல்ரெடி நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ பை த வே, இவன் பேர் தான் சிவா. நம்ம பூமி இருக்கால்ல, அவளோட தம்பி. அப்படின்னா? அதான் பூமியோட சேர்ந்து வளர்ந்தவன். ஓ ஓகே. புரிஞ்சிருச்சு மச்சான். சிவாவை யாரோ அடிச்சிருக்காங்க போல இருக்கு. நான் தான் அடிச்சேன். ஆக்சுவலி சிவா என் தங்கச்சி பூரிய காதலிக்கிறான். இப்ப புரியுதுண்ணா, சிவா பூரிய காதலிக்கிறதால நீ அவனை அடிச்சிருக்க. நோ நோ நோ, நம்ம பூரியும் சிவாவை காதலிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமா. நான் பூமி அக்காவுடைய தம்பின்னு தெரிஞ்சதும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பூரி என்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சப்போ அப்போவாவது என்னை வெளியே அனுப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன். அப்பவும் அனுப்பல. ஆனா பூமி அக்கா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னை எதுக்காக அடிச்சீங்க, என்னை எதுக்கு வீட்டை விட்டு அனுப்புனீங்க, திரும்ப எதுக்காக என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என் அக்கா சங்கடப்படுவாங்கன்னு, பூரி வேதனைப்படுவான்னு பூரிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல மாமா. சொல்லாம கொல்லாம போயிட்டான்ற கெட்ட பேர் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, நானே இங்க இருந்து போயிடுறேன் மாமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா, நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாரு சிவா, பூரிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னா அதை நானே உங்ககிட்ட டைரக்டா சொல்லிருப்பேனே. நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. என்னால சொல்ல முடியாது. நான் உன்னை அடிச்சதுக்கு ஐ எம் சாரி. நான் உன்னை எதுக்கு அடிச்சேன்னு நீயும் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்ப சிவா. அது இல்ல மாமா. நோ மோர் டிஸ்கஷன்ஸ். குட் நைட். ஓகே மாமா. உன் காதல் எனக்கு புரியறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் என் கண்ணீரோட அப்பப்ப நானே தனியா போராட வேண்டியதா இருக்கு. என் காதலை ஏன் பூமி புரிஞ்சுக்க மாட்டான்ற யோசனையிலேயே ஒவ்வொரு நாளும் நான் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் பாசமா எதை செஞ்சாலும் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான 12 ரூல்ஸா நினைச்சுக்கிறியே தவிர ஒரே ஒரு தடவை அது என்னோட மனசுல இருந்து வர உண்மையான அன்புன்றத உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது பூமி. I love you. இன்ஃபேக்ட் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவன எதுக்காக இறக்கமே இல்லாம அடிச்சு அனுப்புனேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உனக்காக, எல்லாம் உனக்காக. உன்னோட நல்லதுக்காக தான் நினைச்சுக்காத பூமி. இதுல வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு என் காதலும் இருக்கு பூமி.
நிஜமாவா? ஐ ஐ ஸ்வேர், உண்மையா, ஐ ஐ ஸ்வேர், இது உண்மை. லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ பூமி. I love you too, Bhumi. அம்மா, கட்டியாச்சுமா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? யாரும் இல்ல, தூக்கிட்டு வந்துருங்க. என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாங்க சீக்கிரம். அட வாங்க, தூக்குங்க தூக்குங்க, எடுங்க எடுங்க. புடி 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 புடி, பாத்து புடிமா. ஐயோ கடவுளே, இவன் என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம். எம்மா முடியல, தூக்கணும்ல. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வேலையாவது உருப்படியா செய்றீங்களா? இருங்க. ஐயோ, ஐயோ மீரா மீரா, சீக்கிரம் அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க.